விஜய் அலை எடுபடாமல் போனது. தென்காசி மாவட்டத்தில் கோலோச்சிய திமுக தலைவருக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. தர்மசங்கடம் செங்கோட்டை மதுரை ரயில் நிலையத்தில் மாற்றம். அச்சங்கோயில் செங்கோட்டை சாலை மாம்பழத்தை பறித்து தின்ற யானைக்குட்டி சுற்றுலா கண்டு ரசிப்பு. நன்றி 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 நன்றி. வெள்ளவண்டியை தமிழக வெற்றி வாய்ப்பை சாய்பில் போட்டிட்ட எங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கும் கழகத்தின் வெற்றி சின்ன விசீலத்தில் வாக்களித்து பெறுவார். வாக்குறுதி விஷயத்தை வெற்றி பெற்று செய்த வாக்காளர் பெருமக்களும் தேர்தல் குளத்தில் எமது கட்சியின் மாவட்ட பகுதி வார்டு வட்ட நிர்வாகி கட்சியினருக்கும் மற்றும் இருந்த பத்திரிகை நண்பர்களும் உடனுக்குடன் அனுப்பி எடுத்து வரும் முருகன் எம்எல்ஏ சட்டாண்டுவினர் ஜாயக கட்சியா சரி வெற்றி கழகம் தேங்க்யூ. விஜய் வந்துட்டார். மேற்கு வங்கத்தில் தாவின் தோல்விக்கு சிறுபான்மையினர் ஓட்டுக்கு சிறியது காரணம். கட்சி அமைப்பில் பல ரவீனா பாரதத்தை வெற்றி 207 தொகுதி அதிகரிப்பு. 35 அமைச்சர்களில் 22 பேர் படுதொலி. மொட்டையடித்து தர்ப்பணம் செய்த பாரத எம்எல்ஏ மத்திய பார்வையாளர் அமித்ஷா நியமனம் விதி மீறுபவர்கள் நீதிமன்றம் ஒருபோதும் ஊக்குவிக்காது. சபரிமலை வழக்கில் உச்ச நீதிமன்றம் அதிரடி. இங்கிலாந்தில் ரூபாய் 951 கோடி பரிசுக்காக குளோபல் பள்ளியில் விருது பெற்று இடம் பிடித்த 2 இந்திய பள்ளிகள். லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல். உக்ரைனில் மின்சார கட்டமைப்பில் மீது ரஷ்யா தாக்குதல். 5 பேர் பலி. இருக்கானுங்க வேலை இல்லை, சண்டை ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. பாகிஸ்தானில் வெப்பாலைக்கு 10 பேர் பலி. சீனாவில் பட்டாசாரதி வெடிவித்து 26 பேர் பலி. 66 தொழிலாளர் படுகாயம். 20 மாநிலங்களில் ரூபாய் 53 கோடி சைபர் மோசடியில் ஈடுபட்ட 10 பேர் கைது. நாவிற்கு பெண் பொதுச் செயலாளர் தேர்ந்த சீனா ஆதரவு. அரபிக்கடலிலே சிக்கி தவித்த கப்பல் பணியாளருக்கு பாகிஸ்தான் கடலோட உதவி. வெஸ்டர் இஸ் பேக். 10.49 லட்சத்துக்கு காடு. கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவது கும்பாபிஷேகம் என்று புதிதாக கட்டிய கோயில்கள் அல்லது புதுப்பிக்க கோயில்கள் தெய்வ சிலைகளுக்கு வழிபாடு ஒரு சடங்காகும். இது குடமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது. கும்பம் என்றால் குடல் என்று, இசை என்றால் திருமுழுக்கு என்று பெயர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்துவது குறித்து சிற்பி பூதி கூறியதாவது 12 வருஷமாக எங்கள் பூர்வ கால சுழற்சியாக கருதப்படுகிறது. இந்த மத நம்பிக்கையில் 12 ஆண்டுகள் என்பது தெய்வீக காலம். இந்த காலகட்டத்தில் கோயிலின் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடத்தும் மூலம் கோயிலின் ஆன்மீக சக்தியை புனிதப்படுத்தி அதிகரிக்க முடியும் என்று நம்பப்படுகிறது. அசாஸ்திர இதையே வலியுறுத்துள்ளது. பண்டைய காலங்களில் இருந்து இந்த மரபு பின்படுத்தப்படுகிறது. கும்பாபிஷேகம் நடத்தும்போது கோயில் கட்டணம் மற்றும் கோபுரங்கள் சுத்தம் செய்யப்படும், புதுப்பிக்கப்படும். தேய்ந்து போன கற்கள் மற்றும் சிற்பங்கள் மாற்றி அமைத்து கசிவு சரி புதிய வர்ணங்கள் பூசப்படுவதன் மூலம் கோயில் கட்டிடங்கள் நிலை பராமரிக்கப்பட்டு அழகு மேம்படுத்தக்கூடிய கும்பாபிஷேகம் பங்கேற்பதன் மூலம் பக்தர்கள் தெய்வீக அதிர்வுகளை உணர முடியும், மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி பெற முடியும். அனைத்து சமுதாயத்தையும் இதில் கலந்து கொள்வதால் சமூகத்தில் ஒற்றுமை வளர்கிறது. சாதி மதம் மற்றும் பிற வேறுபாடுகள் மறந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடுகிறார்கள். இளைய தலைமுறைக்கு பண்டைய கலாச்சாரம் மற்றும் மரபுகள் பற்றி அறிந்து கொள்ளவும் கும்பாபிஷேகம் உதவுகிறது. விருத்தாச்சலம் விருச்சிக கோயில். கடலூர் முக்திஜலம் நலம் திருவிழாக்கள். அட்டை தேங்காய் வழிபாடு. திருவந்தாடு லட்சுமண கோயில், பெருமாள் கோயில், சிறுமனை தடவிங்கம். அட்டை தேங்காய் வழிபாடு விட்டால் டாக்டர் அறுவரும் சுவாமிகள் ஜீவசமாதி மற்றும் இயற்கை மருத்துவம். உலக கடனில் தூதர் அருள்மிகு பாலசாமிகள் என்ன சொல்கிறாருன்னா இதுடன் எலுமிச்சை பழங்கள் களிமண்ணை உண்பவர் இல்லையா. அட்டைக்கு சத்துவர மூட நம்பிக்கையில் இருப்பார். நாடு சில செயல்கள் உடல் என்பதை எடுத்தார். உலகின் முதலாக சன்னியாசி ஆனாலும் உடல் சமயத்தில் அனைவரும் காப்பி டீ சாதம் கொடுப்பது தீராத நோயாளி, பால் மற்றும் வாழ்வை சாப்பிடுவதற்கு கொலைகாரர். இயற்கை உணவில் முதல் தரமான பலன் உள்ளது. தேங்காய் வாழை சாப்பிட்டால் சாகுவர எந்த நோயும் ஆயுள் நீடிக்கும் என்று மனிதன் சமையல் முட்டாள்தனமாக கண்டுபிடித்தான் அல்ல. அன்றைய உலகில் ஏற்படுத்த பணங்களை சாப்பிட்ட மனிதன் 1000 வருடம் வாழ்ந்தான். கொடிய விஷம் உணவாக சமையல் உணவை சாப்பிடும் மனிதன் 50 இதுவரை கூட வாழ முடியவில்லை. தினமும் நோயால் துன்புகிற உலகம் மிக கொடியது. அனைவரையும் பாதிப்பது நோய் என்றோ
நோய் இல்லாமல் வாழ கடவுள் கொடுத்த பழங்களை தினமும் சாப்பிடுங்கள். பழங்கள் வாங்க பணம் அதிகமாக என்று நினைக்காதே. அறிவாளிகளை கணக்கு போட்டு பாருங்கள். சமைக்க விறகு வாங்க வேண்டும், காய்கள் வாங்க வேண்டும், பாத்திரம் வாங்க வேண்டும். உணவை சமைத்து சாப்பிட்ட பின் நோய் வரும். அதே போக மருந்து வாங்கணும், டாக்டர் பணம் கொடுக்க, வேலைக்கு ஹோட்டல் போன்ற இதெல்லாம் எடுத்தால் சமையல் உணவு அதிக செலவென்று புரியும். கடவுள் உலகில் மனிதனை படைத்து பழங்களை உணவாக அளித்துள்ளார். எனவே பனையை நிறைய சாப்பிட, இதனால் நோய் என்பதே வராது. ஆயுள்களும் வலிமையும் கூட. அளவற்ற சக்தி, ஊக்கம், தைரியம், பொறுமை நம்மிடம் இருக்க வேண்டும். அப்போதுதான் மகத்தான பணிகளை செய்ய முடியும். ஆண்டுகளுக்கு முன் 20,000 ஆங்கிலேயர்கள் உலகம் முழுவதும் பரவி கோடி மக்களை ஏமாற்றி அடிமைப்படுத்தினர். அவர்கள் இந்த மொழியாக ஆங்கிலம் ஒன்றுக்கு கீழே படிக்க விடவில்லை. சமயத்திற்கு பேச இந்திய நாட்டில் பிறந்து இந்திய நாட்டில் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டு இந்திய பணத்தில் சுற்றுலா ஆங்கில மொழி ஆங்கிலேயர்கள் கடைபிடித்து தமிழ்நாட்டை இந்திய பண்பை தமிழ் பண்பையும் கொடுத்து கொள்ளாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை விட்டு தானியங்கள் முதல் நாள் சமைத்து சாப்பிட உடலுக்கு நல்லது. சமைத்து உடனே சாப்பிட விஷத்தை விட அதிக மேலானது. ருசிக்க சாப்பிடார்கள், பசிக்காக சாப்பிடுங்கள். பசிக்காக சாப்பிட தினமும் வியாதி, பசிக்காக சாப்பிட உடல் நலமாக இருக்கும். சூடான புதிய சமையல் உணவில் உயிரணுக்கள் அழிந்து தீராத பல விதமாக ஏற்பட்ட ஆயுள் குறையும். பழைய சமையல் உணவில் உயிர் உற்பத்தியாக சில நோய்கள் தான் இருக்கிறது. பழங்கள் மட்டும் சாப்பிட்டா எந்த நோய் நிச்சயம் வராது. ஏழைகளுக்கு தலையில் தடவை எண்ணெய் இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை. எனவே முட்டாள்தனமாக கடவுளின் வேற கூறி எந்த விஷயம் வரை செய்து மண்ணில் கொட்டி வீணாக்காத. உழைக்காதவனுக்கு சாப்பிட உரிமை இல்லை. சோம்பேறிக்கு உணவு கொடுத்து நாட்டை அழிக்காத. உலக மக்களை பீடி, சீரட்டு, சாயம், கந்த சாப்பிடார்களை செருப்பால் அடியுங்கள். பேய், பிசாசு, கைப்பு, சுனியனை பிறருக்கு ஆணியை கட்டி செருப்பால் அடித்து திருத்தங்கள். ததங்கரையை பார்த்து கணவனை பிடித்த பிறகு செருப்பால் அடித்து திருத்தங்கள். யார் சொன்ன ஜீவ சமாதி மற்றும் இயற்கை அர்த்தம் அறிமுக மௌன சாது பாலஞான சுவாமிகள். நான் சொல்லலை. மானவுள்ள இந்தியர்களை, மானவுள்ள தமிழர்களை ஜனவரி முதல் தேதியை கொண்டாடுகிறார்கள். தமிழர்களுக்கு சித்திரை முதல் புத்தாண்டு ஆகும். ஆங்கிலேயர் நாட்டிற்கு மக்களை செய்த துரோகத்தை விட அவர்கள் விட்டு சென்ற பழக்கவழக்கங்கள், உணவு, மருத்துவம், கல்வி, அரசியல், சட்டம், மத, மொழி அனைத்து இந்தியர்களை அழிக்க இந்திய நாட்டை அழிக்கிறது. ஆங்கிலேயர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றதை விட அவர்களை விட்டு சென்ற பழக்கங்களை நாட்டிலிருந்து விடுவதற்கு ஒவ்வொரு இந்தியருக்கும் விடுபட வேண்டும். முக்கியமாக மதமாற்றத்தை தடுக்க வேண்டும். தாய்மொழியை மதிக்காதவன் எதையும் மதிக்க மாட்டாமோ. 300 ஆண்டுகளுக்கு முன் பிழைக்காளிகளும் ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு பிச்சை எடுக்கணும். ஆங்கிலேயர்களை பிச்சைப்பட்ட இந்தியர்களை தமிழனை மதம் மாறலாமா, மதவெறி கொள்ளலாமா? மதம் மாறுவன் நாட்டின் துரோகிகள். புதுவை லட்சுமி அரியர் கோயில் வில்லிசெய்தியம் பக்கம் அஞ்சீரவர்சரன் எங்கே இருக்குது? திருவிழாக்கள் சுட்டு கட்டினால் தோஷம் நீங்கும். எங்களது புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் ECR சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் விழுப்புரம் மாவட்டம் கீழ்வத்தூர் ரோட்டு என்ற ஊரில் அந்த கோயில் உள்ளது. வில்லூரில் குருஜாமி திருத்தலம். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய மாதா அமைந்துள்ளது. பேருந்து வசதி உண்டு. கைலாமலை அடிகள் அருள்வாளிக்கும் சேருவாள். பௌர்ணமி பூஜை அதெல்லாம் செய்யுங்க. அயலண்டிக்கு செல்லும் ஆடவள்ளி ஈஸ்வரர். விழுப்புரம் மாவட்டம் அரக்கணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு ஆடவள்ளி ஈஸ்வரன் கோயில் உள்ளது. பேருந்து வசதி உள்ளது. அகிலானதுரம் அகிலம் சுப்பிரமணிய சாமி கோயில் மணி ஓசைகள் மகத்துவம். அவர்கள் மணிவாசை கேட்கும்போது நம்மை அடியாமல் இருக்கரங்கள் இறைவனை தொழுகின்றன. நைவேத்தியம் என்பது மணி ஓசை எழுப்பதெல்லாம். மணி ஓசையை கேட்டவுடன் இறைவன் ஓடோடி வந்து நம்ம நைவேத்தியில் ஏற்றுக்கொள்ள இருந்த நம்பிக்கை. கோயிலில் இருந்து வர நறுமணமாக மணி ஓசையும் தீபாவளியும் நம்மை சிந்தனை இறைவனால் அழைத்து செல்கிறது. அது ஸ்ரீரங்கம் பூதக்காளி அம்மாள் கோயில் எங்கே இருக்குது?